Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Mockcoin. Mockcoin வந்து நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இதுலேருந்து நாங்கள் ஒரு பவுன்ஸ் செஞ்சுருக்கிறோம். இது உங்களுக்கு தெரியுமென்றால் இது ஒரு ஃபிபனாச்சி டார்கெட் வந்து ஒரு ஃபோர்த் வேவ்க்கு என்றால் ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் இது வந்து மேபி நாங்கள் ஒரு 1, 2 இப்போ ஒரு 3 இப்போ ஒரு ஃபோர்த் வேவ் இதில் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபிஃப்த் வேவ்க்கு இப்போ அப்சைட் போகலாம். அது வந்து நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்க நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணிக்க இல்லாட்டி இந்த ஏரியாவில் இந்த புஷ் அப்சைட் வந்து நாங்கள் சொல்லினாங்க இது வந்து ஒரு ஃபோர்த் வேவ் உண்டு ஏன்னா நான் ஸ்டில் ஒன் மோர் லோ பார்த்துட்டு இருக்கிறேன் ஏனென்றால் இல்லாமல் ஒரு 1, 2, 3, 4, 5 பார்க்குறோம் என்றால் அப்படி வந்து ஸ்டில் ஒரு வார்ம் லோ நடக்கணும் அண்ட் இதில் வந்து இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி நடந்துட்டு அண்ட் ஈவன் வந்து நாங்கள் ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஒரு ஃபோர்த் வேவ்க்கும் நாங்கள் ஹிட் பண்ணிட்டோம். இது வந்து டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் செகண்ட் வேவ் டு த ஹை ஆஃப் தேர்ட் வேவ் எடுத்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது அண்ட் இதை வந்து இப்போ நாங்கள் டச் பண்ணிட்டோம். ஸோ நைஸ் ரியாக்ஷன் இதுலேருந்து இப்போ நாங்கள் ஒரு பவுன்ஸ் நடந்திருக்கு. சொல்லிய மாதிரி நாங்கள் இப்போ வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் என்ன பார்க்கணும் என்றால் இதில் இந்த இப்போ லோஸ் வந்து எங்களுக்கு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ எலியத் வேவ்ல உங்களுக்கு தெரியும்னா ஒரு 1, 2, 3, 4, 5 கிடைச்சிட்டு பின்ன ஒரு கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணினாங்கண்டா ஸோ ஸ்ட்ரெங்க் ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தேன்டா இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கண்டா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இல்லாட்டிக்கு சிவிடி மெக்டி ஆர்எஸ்ஐ என்ன பார்க்குறீங்கனாலும் எங்களுக்கு இதில் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்தென்றால் நாங்கள் இப்போ இதில் ஒரு தேர்ட் வேவ் அப்சைட் பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் எல்லாம் 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சரில். ஸோ இது வந்து ஒரு ஃபினிஷ்ட் 5 ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதுலேருந்து இப்போ நாங்கள் ஃபார் கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் வரலாம் ஒரு ஏபிசியில் ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தென்றால் இது வந்து இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டில் போடுறேன். இது வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ ஹோல்ட் பண்ணணும் இந்த சப்போர்ட்டர். ஸோ இப்போ நான் சொல்லலை இதுலேருந்து நாங்கள் மேலே போகிறோம்ண்டு ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமென்றால் எலியட் வேவ்ல வந்து 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஃபார் இம்போசிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுலேருந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணுறது என்றால் எங்களுக்கு 3 சினாரியோஸ் இருக்குது. அது வந்து நான் இப்போ உங்களுக்கு இதில் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இம்போசிவ் அதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லேன் 5 ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சர் பின் ஒரு ஏபிசி கரெக்ஷன் ஸோ கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் தான் சார் நடக்கணும். இதெல்லாம் இப்போ எங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கு. இல்லாட்டிக்கு இன்னும் மோர் பூலிஷாக இருக்கிறது எலியட் வேவ்ல இப்படி என்ன டயக்னல் மாதிரி ஒரு 1, 2, 1, 2, 1, 2, 1, 2 சின்ன 1, 2 பின் ஒரு பிக் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் இப்படி ஒரு ரேஞ்ச் நடந்துட்டு ஒரு பிக் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் தேர்ட் வேவ்ல பின் திரும்ப ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சர் 4, 5, 4, 5, 4, 5 அப்படி நடக்கணும். அதென்றால் இப்போ நாங்கள் இதில் வந்து லோ செய்ய மாட்டோம். இதில் வந்து ஜஸ்ட் ஸோ அதென்றால் இவ்வளோ லாங்காக ரேஞ்ச் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இதில் ஒரு 1, 2 இதுலேயும் ஒரு சின்ன 1, 2 பின் எக்ஸ்ப்ளோசிவாக நாங்கள் மூவ் அப்சைட் எதிர்பார்க்குறோம். அது இருக்கலாம் இந்த சினாரியோவில். இல்லாட்டிக்கு ஒரு டயக்னலாம் இருக்கலாம். எல்லாம் 3 வேவ் ஸ்ட்ரக்சர் 1 இதெல்லாம் 2 இப்போ இதெல்லாம் ஒரு 3 இப்போ ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சர் 4 அண்ட் ஸ்டில் ஒரு ஏபிசி ஃபிஃப்த் வேவ் இதில் முடிச்சுட்டு பேண்ட் ஒரு பிகர் ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு நாங்கள் அப்சைட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதான் உங்களுக்கு இப்போ எல்லா விதமான இது காட்டுறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு பார்க்குற மாதிரி நாங்கள் இந்த 0.5 ஃபிபனாச்சியை டச் பண்ணிட்டோம். இது ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஃபார் ஃபோர்த் வேவுக்கு. அது கண்டிப்பாக இதுலேருந்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கணும். ட்ரெண்ட் மாறுதா இல்லாட்டிக்கு நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் லோ வரலாம்ண்டு. அதான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த 0.618 ஃபிபனாச்சியை போட்டிருக்கிறேன் இந்த ஏரியாவில். இது இப்போ வெரி இம்பார்ட்டன்ட். இது நாங்கள் வந்து பிரேக் பண்ணோம். இப்போ நீங்கள் புல்லிஷான சினாரியோ பார்க்குறீங்க என்றால் இதில் இப்போ நாங்கள் ஃபிஃப்த் வேவுக்கு போகிறோம் என்றால் இதான் எங்களோட கமெண்ட் டார்கெட் ஏரியா. நாங்கள் முதல் வந்து இந்த இந்த லெவலில் பிரேக் பண்ணோம். இது வந்து இப்போ 0.000 கணக்கு 0ல் பின் 117037க்கு இந்த ஏரியாவுக்கு பிரேக் பண்ணினாங்க என்றால் பின் அப்படியே வந்து இது வந்து பின் எங்களோட இன்ட்ரெஸ்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும். ஏனென்றால் ஒரு பெரிஷான சினாரியோவில் நாங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் டாப்பும் செஞ்சுருக்கலாம். அதுவும் வந்து பாசிபிள். அதுவும் நீங்கள் நோட் பண்ணணும். அதென்றால் இதில் இருந்து இப்போ நாங்கள் ஒரு 1, 2, 3 இதில் முடிச்சுட்டு இப்போ ஒரு 4, 5 முடிச்சுட்டு இப்போ ஒரு லாங் பேர் மார்க்கெட் நாங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாம் இப்போ இதெல்லாம் ஒரு 1, 2, 3, 4, 5 ஏ ஸ்ட்ரக்சரில் இப்போ ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் பியில் இங்கே மேலே வந்துட்டு அதான் வந்து இந்த ஏரியா வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இதே நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்றால் பின் அப்படியே வந்து நாங்கள் ஃபிஃப்த் வேவுக்கு மேலே பார்க்கலாம். பின் வந்து ஸ்டில் நாங்கள் ஒரு சி வேவ் ஃபார் டான் சைட் பார்க்குறோம். அதுவும் வந்து இருக்கலாம். பட் அதான் இப்போதைக்கு நாங்கள் சொல்லலாது. இப்போ நாங்கள் அப் சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்றால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி எங்களுக்கு ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் இதில் கிடைச்சிட்டு
ஆஃப்டர் நீங்க ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சேன்னா, நீங்க வந்து ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எண்ட் பண்ணணும். சும்மா 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு, பேண்டு இதுலேருந்து திரும்ப கீழ போறது வந்து யூசுவலா வந்து நல்லமில்ல. ஸோ அப்படி எலியட் வேவ்ல அப்படி இல்ல. அதான் வந்து நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ண. ஒரு A, B, C பேண்டு ஃபார் டவுன் சைட் இல்லாட்டி ஒரு 1, 2, 3, 4, 5 பேண்டு ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணலாம். இதுல வந்து நீங்க ஒரு W, X, Y என்றும் சொல்லலாம். அதுவும் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. ஸோ அவ்வளாண்டு கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல யூசுவலா இல்ல. ஏனென்றால் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல ப்ராபபிலிட்டிஸ் வந்து கெரியா சேஞ்ச் பண்றது. பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல தான் அ ப்ராபபிலிட்டிஸ் சேஞ்ச் பண்றதில்ல. அதான் வந்து உங்களுக்கு சொல்லிய மாதிரி இந்த ஏரியால நாங்க ஒரு சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணணும்ன்ட்டு நாங்க சொல்லியொண்டிருந்தோம் நாங்க இந்த ஏரியால. அண்ட் அது அப்படி நடந்திருக்கு. இப்ப வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நாங்க வந்து இப்ப இந்த சப்போர்ட், இந்த மினி சப்போர்ட் ஏரியா நாங்க ஹோல்ட் பண்ணணும். அதான் வந்து ஃப்ரம் இது வந்து எல்லாம் வந்து காமன் சப்போர்ட் ஏரியா. ஃப்ரம் 0.382 ஃபிபனாச்சி இருந்து 0.886. இத நாங்க டச் பண்ணி நாங்க இந்த 886 ஃபிபனாச்சி அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு இது வந்து எல்லாம் ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ எனி மூவ் இந்த 886ல இருந்து போன என்றால் எனி மூவ் வந்து அது வந்து யூசுவலா வந்து ஒரு Y இல்லாட்டிக்கு ஒரு C வேவ். அதென்றால் தேர்ஃபோர் வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி நாங்க ஸ்டில் வந்து இந்த 886 விசிட் பண்ணுவோம். அது மாதிரி இந்த லோவையும் நாங்கள் விசிட் பண்ணுவோம். ஸோ இப்ப நீங்க புல்லிஷா இருக்கணும் என்றால் இதான் எங்களோட காமன் டார்கெட் ஏரியா. இந்த 0.382 ஃபிபனாச்சிலிருந்து 0.786 இத டச் பண்ணி என்றால் அப்படியே ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். நாங்க வந்து ஜஸ்ட் கரெக்டிவ் ஃபார் அப்சைட் தான் பார்க்குறோம். பின்ன வந்து இதான் இன்ட்ரெஸ்டிங் ஏரியா வரும். பின் இதுலேருந்து நாங்கள் ஸ்டில் ஃபார் த ஆன்சர் வரலாம். பட் இப்போதைக்கு நடக்கையில இந்த ஏரியா நாங்கள் வரவே இல்லை. ஸோ அதுக்காண்டி நாங்கள் ஃபிஃப்த் வைஃபுக்கு ஃபார் அப்சைட் எதிர்பார்க்கலாம். டார்கெட்ஸ் வந்து இதுக்கு ஃபிஃப்த் வைஃபுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் சொல்ல மாட்டேன் என்னென்று. யூஸ்வலாக வந்து ஒரு காமன் டார்கெட் ஏரோ ஒரு ஃபிஃப்த் வைஃபுக்கு டேக்கிங் ஃப்ரம் த ஹை ஆஃப் தேர்ட் வைஃப் டு லோ ஃபோர்த் வைஃப் எடுத்தீங்கன்னால் உங்களுக்கு இந்த ஃபிஃப்த் வைஃப் டார்கெட்ஸ் கிடைக்குது. அப்படியும் இருக்குது. நீங்கள் ஃபிஃப்த் வைஃபை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் நோட் பண்ணணும். அதென்றால் ஃபிஃப்த் வைஃப் வந்து ஈவன் ஹையரா போலாம். இத விடயும், இந்த டார்கெட்ஸை விடயும். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணணும். இது இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்தனாங்கள் என்றால், நாங்கள் அப்படியே ஃபார் மோர் அப்சைட்டும் பார்க்கலாம். பின் நான் வந்து வேணுமென்றால் அந்த ஃபிபனாச்சியும் போடுவேன். பின் இதில் வந்து நான் ஒரு பேர் மார்க்கெட் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஸ்டில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஆஃப்டர் 1, 2, 3, 4, 5 ஆல்வேஸ் ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் எதிர்பார்த்துட்டு பின் ஸ்டில் நாங்கள் ஃபார் அப்சைட் பார்க்கலாம். ஸோ அதான் வந்து இந்த ஏரியாலாம் பின் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஷார்ட் பொசிஷன் போகிறதுக்கு இல்லாட்டி உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்களுடைய பேக்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு. பட் ஈவன் ஹையராக நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதனால் வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ணணும். இந்த 86 ஃபிபனாச்சி சொல்லிய மாதிரி நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா நாங்கள் ஸ்டில் ஃபாலோவாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 0.618 ஃபிபனாச்சியை டச் பண்ணினாங்கன்றால் அப்படியே இந்த ஏரியா சப்போர்ட் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வரும். இதில் இருந்து பின் ஒரு பவுன்ஸ் ஹேப்பன் பண்ணிட்டு இதுலேருந்து அப்சைட் போகலாம்னு. பட் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் ஸ்டில் ஏதோ ட்ரெண்ட் ரிவர்சல் இதுலேருந்தே நாங்கள் கால் பண்ணிட்டோம். 1 மோர் லோ நடக்கலாம் இல்லாட்டி 2 மோர் லோஸ் பின் ஸ்டில் நாங்கள் ஃபார் அப்சைட் பார்க்குறோம். இதான் எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த 886 ஃபிபனாச்சி இந்த பி வேஃபுக்கு டார்கெட் நாங்கள் ஹிட் பண்ணினாங்கன்றா எல்லாம் A, B, C என்றால் எனி மூவ் சொல்லிய மாதிரி மூவ் வந்து நாங்கள் இந்த 886லேருந்து வந்த நாங்கள் என்றால் நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்ப்போம். ஏனென்றால் 886 வந்து ஒரு ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ். அதுக்காண்டி பின் ஒரு A, B, C ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நாங்கள் ஸ்டில் இதுலேருந்து நாங்கள் பின் அப்சைட் தான் பார்க்குறோம். ஏனென்றால் இந்த 886 சொல்லிய மாதிரி அவ்வளோ காமன் டார்கெட் ஏரியா இல்லை ஒரு இம்போசிட் ஸ்ட்ரக்சர் ஃபார் டவுன் சைட்டுக்கு. அதனால் வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுறோம் என்றால் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதுக்கு இன்னும் ஷிஃப்ட் பண்ணும். ஆனால் சொல்லிய மாதிரி நாங்கள் ஏற்கனவே பவுன்ஸ் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அது வந்து இதில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த 0.618 இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்னா அப்படியே இந்த ஏரியா இன்ட்ரெஸ்டிங்காக வரும். இதே நாங்கள் பிரேக் பண்ணினா 886 பின் அப்படியே நாங்கள் ஃபார் ஆல் டைம் ஆய்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஈவன் ஹையராக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ யா ஸ்டில் நோ சேஞ்சஸ். அதென்றால் நான் லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு மந்த் அகோ நான் இந்த அப்டேட் செய்ய இல்லாட்டி 2 months ago இந்த மூவ் நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் இதில் இந்த பவுன்ஸ் நடக்கலாம்ட்டு எங்களோட நைஸ் ரியாக்ஷன் இல்லையும் காட்டிட்டு இப்போ நாங்கள் வந்து இதில் அப்சைட் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுலேருந்து கரெக்டிவாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு இம்போசிட் ஸ்ட்ரக்சரும் இருக்கலாம். அதாவது வந்து எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் இந்த ஏரியாவில் தேவை. இது வந்து WXY இருந்துட்டு ஸ்டில் ஃபார் 1 more low எதிர்பார்க்கலாம். இல்லாட்டிக்கு ஈவன் ஒரு சொல்லிய மாதிரி ட்ரெண்ட் ரிவர்ஸ்லாம் இருக்கலாம். அதான் இப்போ எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. அது மாதிரி எங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஏரியாலாம் இருக்குது. அது நாங்கள் ஒரு லெவல்ஸ் நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டிஸ் அந்த சினாரியோக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஸோ நினைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். Until next time. See ya. Bye.